ஓ நமச்சிவாய நமக. நம்ம இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் வாகைக்குளம் அருகில் கேப்புதூர்னு ஊர் அமைந்திருக்கு. அந்த ஊர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள வயக்காடுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு சிவன் ஆலயம் மிக சிறப்பாக ஒரு பெண்மணியால் கட்டப்பட்டிருக்குது. அந்த பெண்மணிக்கு தன்னுடைய கனவுல சிவன் பெருமான் இந்த இடத்துல நான் இருக்க போகிறேன், இதுக்கு எனக்கு ஆலயம் அமைத்து தான் ஒரு கனவுல சொன்ன ஒரே இதனால் அந்த பெண்மணி தன்னுடைய கடின உழைப்பால் இப்படி ஒரு ஆலயத்தை உருவாக்கியிருக்கு. இதில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற மூலவர் அவர் கையால் செய்யப்பட்ட களிமண்ணால் ஒரு லிங்கம். இது நம்ம அபிஷேகம் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த கோயில்லையும் எல்லா அபிஷேகமும் உண்டு. மற்ற கோயிலில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரியான கோயிலில் வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கோயிலில் பிரதோஷம், பௌர்ணமி எல்லா பூஜைகளும் சிவனுக்குள்ள அனைத்து பூஜைகளும் உண்டு. இதனுடைய பெரிய சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள இருக்கிற அபிஷேகத்தில் மெயினான அபிஷேகம் குங்கும அபிஷேகம். அந்த குங்கும அபிஷேகம் நடக்கிற அன்றைக்கி தன்னுடைய மக்கள், இங்கே வர்ற பக்கத்து ஊர் மக்கள், நம்ம மாவட்டத்தில் மக்களை அவங்க குறைகளை நிறையவே சொல்லியிருக்காங்க. 100% அந்த குங்கும அபிஷேகம் நடக்கிறதுமே நம்ம வேண்டுதல் வைத்தால் அது உண்மையாக சரியாகிவிடும். இது இந்த கோயிலில் நிதானமாக நடந்த உண்மைகள். அதே போல் இங்கே இருக்கிற அமைப்பு, இங்கே இருக்கிற கல்யாணக்காக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பாலமுருகராக இருக்கட்டும், எல்லாமே அவர் சொன்ன உருவத்தைப்படி தான் அமைச்சிருக்கும். இதுபோல் மேலும் சிறப்பு நம்ம நவக்கிரகங்கள், அது ஒரே லிங்கத்தில் 9 நவக்கிரகங்களும் அமைஞ்சு இருக்கிற ஒரே இடம் நம்ம இந்த இடம் மட்டும்தான். அதே மாதிரி மேலும் சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற வைத்தீஸ்வரர் வடக்க பார்த்து இருக்கார். நம்ம வடக்க பார்த்து இருக்கிறது நம்ம வைத்தீஸ்வரர் மட்டும்தான் இருக்கும். நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வர ஆலயம் மட்டும் தான் வடக்க பார்த்து இருப்பார். அதுக்கடுத்து நம்ம தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற இந்த ஸ்தலத்தில் தான் வடக்க பார்த்து இருக்காங்க. இதில் மேலும் பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜராஜ சோழர் இதை நம்ம பாரம்பரிய உள்ள நம்ம இதனால் அவருடைய திருவுருவமும் இங்கே அவருடைய ஸ்தலத்தோடு வரைஞ்சி வச்சுருக்காங்க. இன்னொன்று வேலு நாச்சியார். நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம பெண்களை மேலப்படுத்துகிறோமோ அதுக்கு உதாரணமாக இருந்தவங்க அவங்க தான். அவங்களோட நினைவாக இவ்வளோ பெரிய இதை அந்த பெண்மணி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த சிவாலயம் மேலும் மேலும் இன்னும் பெரிய லெவலில் இந்த மாவட்டத்திலையும் சரி, இந்த சுற்றி இருக்க கிராம மக்களுக்கும் இது முறை அனுபவிச்சுட்டு இருக்கிறது இன்னும் மேலும் மேலும் அனுபவித்து இந்த இடம் பெருசாக வளர்ந்துங்கிறது எங்கள் சிவாய நண்பர்களுடைய வேண்டுகோள்.